வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஜூலை 8க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷர். எதனால் இந்த செல்லிங் ப்ரெஷர், இது எல்லாமே நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருக்கும், இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே ஒரு 170 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நடுவில் சின்னதாக ஓப்பனிங்லேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் ரெக்கவர் ஆச்சு. நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது 24,259 ஓப்பன் ஆகி 24,300 வரைக்கும் போச்சு. ரொம்ப நேரம் அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 130க்கு மேலே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷர். நிஃப்டி இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 23,805 வரைக்கும் வந்திருக்கு. அதாவது இவ்வளோ நாள் இந்த பாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக ஏறின மொத்த கெயின்ஸையும் இன்றைக்கி ஒரே நாளில் நிஃப்டி எரேஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா செக்டாருமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது. பேங்க் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே இறங்கினதுனால நிஃப்டி பயங்கரமாக ஒரு செல் ஆஃப் இருந்தது. பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 1,458 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி இறங்கி இருந்திருக்கு. இன்றைக்கி விக்ஸ் பார்த்திங்கன்னா 14.68, அதாவது கிட்டத்தட்ட 15 வரைக்கும் போச்சு. நேற்று விக்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 11 தான் இருந்தது. 26% கிட்ட விக்ஸ் ஏறி இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு வாலட்டாலிட்டி இன்னும் ஃபர்தர் வர மார்க்கெட்ஸ்லேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் செல்லர்ஸ் யாராக இருந்தாலுமே விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸுக்கு மூமெண்ட் அதிகமாக இருக்கிறது தான் தேவை. பட் ஆனால் அதே டைமில் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ரெண்டு சைடுமே, கால் சைடு அண்ட் புட் சைடு, ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரீமியம்ஸோட ரேட்ஸுமே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஸோ ரெண்டு சைடுமே ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மூமெண்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். எஃப்ஐ டேட்டா பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. நான் இவ்வளோ 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும்போது என்ன நினச்சேன்னா, எஃப்ஐஸ் இன்றைக்கி ஒரு 5,000 க்ரோஸ்க்காக செல் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐ பையர்ஸாக இருந்திருக்காங்க, நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 1,960 க்ரோஸ் கிட்ட பை பண்ணியிருக்காங்க. டிஐஐயும் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க. அப்போது எதனால் இந்த ஃபால் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இங்கே மார்க்கெட் ஃபால் ஆகிற அதே டைமில் ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டார். என்னென்னு பார்த்திங்கன்னா, த சீஸ் ஃபயர் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அதாவது இவ்வளோ நாளும் யூஎஸ் ஈரான் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மார்க்கெட் இந்த ஈரான் வார் பிரச்சனை அப்போது நம்ம மார்க்கெட்டோட லோ என்னவாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா 22,100 வரைக்கும் போன மார்க்கெட் அந்த லோலேருந்து கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட்ஸ் மேலே கெயின் ஆச்சு சீஸ் ஃபயர்னு சொன்னதுக்கு அப்புறமா. டக்குன்னு ட்ரம்ப் த சீஸ் ஃபயர் இஸ் ஓவர்னு சொல்லிட்டு திருப்பி அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆயில் ப்ரைஸஸ் 6% மேலே நல்லாவே ஜம்ப் ஆகிருக்கு. ஏன் நம்ம இந்தியன் மார்க்கெட் இதனால் ஒவ்வொரு டைமும் யூஎஸ் ஈரான் வாரோட ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் நம்ம மார்க்கெட் ஏன் அதிகமாக எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, we are the largest importer of crude oil. ஸோ நம்ம க்ரூட் ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுனால, ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் ஒவ்வொரு வாட்டி ஏறும்போதும் நம்மளுக்கும் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நம்மளோட மார்க்கெட்டும் வீக்கனிங் ருப்பி, இது எல்லா ஃபேக்டர்ஸும் வச்சுட்டு பயங்கரமாக இறங்க ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 130 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சின்ன ரெக்கவரி மாதிரி காட்டுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டினியூஸாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருந்ததுனால நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு ரெக்கவரி இந்த நெகட்டிவிட்டி கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு ரெக்கவரி திருப்பியும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெக்கவரி வந்தாலும் ஹையராக போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 1,677 பாயிண்ட்ஸ் டவுனாக க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நாளைக்கு மேபி ஒரு சின்ன ரெக்கவரி வரலாம். மேபி ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட சென்செக்ஸ் ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆகலாம். இந்த எக்ஸ்பைரிக்கு 76,800 to 77,000 இந்த ரேஞ்சில் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாமே என்னோடய ஓன் வியூ தான். இதை வச்சு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸும் எடுக்காதீங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.